ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா நான் மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னு காட்டுறவங்கக்கிட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேபிக்கானதும் வீட்டுக்கு ஒரு திங்ஸும் மொத்தமாக டோட்டலாக 3 ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் காட்டுறேன். என்னோடய பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட்டு. இது என்னென்னா அவங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி பேபிஸ்க்கான புக்ஸும் அந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் கார்ட்ஸும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் கார்ட்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 72 கார்ட்ஸ் இருக்குது. நிறைய கார்ட்ஸ் இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே காட்டல, ஜஸ்ட் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு மட்டும் நான் காட்டுறேன். எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது போல், லைனாகவே இல்லை. மேபி மீஷோவில் இப்போது எல்லாமே ரிட்டன் ஆப்ஷன் இருக்கனால நிறைய வாங்கி பிடிக்காத ரிட்டன் போடுறதுனால ரிட்டன் ப்ராடக்டே நம்ம இப்போ வாங்குற நமக்கே நம்ம ரிட்டன் போடுறோம். அதே ப்ராடக்ட் மறுபடியும் இப்போ நீங்கள் ஒன்று வாங்கிட்டு ரிட்டன் வேணான்னு போடுறீங்க, அந்த ரிட்டன் ப்ராடக்ட் எனக்கு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக் பார்த்திங்கன்னா இப்போது லைனாகவே இல்லை. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா எஸ் ஸ்வீட்டுன்னு இருக்குது. எஸ் ஃபார் ஸ்வீட்டு, ஜி ஃபார் கோவா, அடுத்தது எல்லு, அடுத்தது ஃபிஷ்ஷு. லைனாகவே இல்லை, எல்லாமே மிக்சடாக இருக்குது. தென் தலைகீழாகவும் இருக்குது, இப்படி இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ எனக்கு கார்ட்ஸ் பிடிச்சிருக்கு. பேபிஸ் வந்துட்டு விளையாடிட்டே இது படிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். பட் என்னன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரிட்டன் போடுற ப்ராடக்டே நமக்கு மறுபடியும் அனுப்புகிற மாதிரியே இருக்குது. எனக்கு மீஷோவில் இப்போது ரீசெண்டாக இந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்றபடி சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. 3 இயர்ஸ்க்கு மேலே பேபிஸ் நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செகண்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். செகண்ட் அகெயின் என்னோடய பேபிக்காக நான் வாங்கின புக்ஸ் தான். இதில் மொத்தம் 6 or 12 புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன், நானே மறந்துட்டேன். ஆர்டர் பண்ணி 1 வீக் மேலே ஆச்சு. இன்றைக்கி தான் வந்தது, ஒட்டுக்காக வந்தது இந்த ப்ராடக்ட்லாம். நிறைய டேப்பெல்லாம் இருக்குது. பட் இது ஏன் மீஷோன்னா இப்போ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட் பரவாயில்ல, குவாலிட்டியாக வருது. எந்த டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ப்ராடக்ட்டும் நல்லாவே குவாலிட்டியாக கிடைக்கிது நமக்கு. மொத்தம் டோட்டலாக இது 12 புக்ஸ் இருக்குது. 12 புக்ஸு டோட்டலாக சேர்த்தே பார்த்திங்கன்னா எனக்கு 118 ருபீஸ் தான். 118 ரூபா மட்டும்தான். 12 புக்கு ஷாப்பில் கிடைக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு புக் ஸ்டோர்லேயோ ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புக்கோட ப்ரைஸே மினிமம் ஒரு 30 to 40 ருபீஸ் வரும். அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பர் தான். ஏன்னா பேபிஸ் வளர்ந்ததுக்கப்புறம் இது கண்டிப்பாக தேவைப்படாது. சும்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அகெயின் ஆல்ஃபபெட்டிக்ஸு, அப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸு, தமிழ் லெட்டர்ஸு, வேர்ட்ஸு, பேர்ட்ஸு, அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஒன்றுனா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அகெயின் அதுதான் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், அந்த மாதிரி கார்ட்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து புக்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக 12 புக்ஸ் இருக்குது, இதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால இதுவும் அதில் ஒன்று. ரெண்டாவது புக் வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ், ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு புக்காக இருக்குது, தெரியுதுங்களா? ஹியூமன் பாடி பார்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு புக்கு 2. தென் வந்து ப்ரொஃபஷன்ஸ், இந்த அளவுக்கு தேவையான்னு தெரியல. நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவோமோ அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. செஃப்பு, டிடெக்டிவ், பேக்கர், நர்ஸு, பைலட்டு, ஜட்ஜு, கோச்சு, க்ளவுனு, எல்லா ஜாப்ஸும் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. சும்மா இதெல்லாம் இப்போவே கற்றுக்க மாட்டாங்க பேபிஸ்லாம். கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா விவரம் வரணும். 4-5 இயர்ஸ்க்கு மேலே நல்லா கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு தேவையானது அந்த ப்ரொஃபஷன்ஸில் இருக்குது. வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்
நல்லா இருக்கு இல்லைங்களா? புக் பார்க்கும்போதே குவாலிட்டி நல்லா இருக்கு, சைஸும் ஓகேவா இருக்கு. பேபிஸ்க்கு வந்து பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்பவே தேவையானது தான் குட் ஹேபிட். குட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். நம்ம வாயில் சொல்லும்போது அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சரை காட்டி சொல்லும்போது நல்லாவே அவங்களுக்கும் பிடிக்கும். இதுலேயும் பேபிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, குட் ஹேபிட் அண்ட் மேனர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம். இதை பார்த்து படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்களே கற்றுக்குவாங்க. அடுத்து வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேப்பர் டைப்பில் இல்லை, ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் பேபிஸ் வந்து விளையாட்டுத்தனமாக போட்டு கசக்குனா கூட நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஃப்ளவர்ஸ். என்னோட பேபிக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் ஆக போகுது, 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ தான் ஒரு சில வேர்ட்ஸ் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் நல்லா பேச ஆரம்பிக்கல. இதெல்லாம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 3 இயர்ஸ்க்கு மேலேனா நல்லா கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், வைல்ட் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்குது. வீட்டில் வளர்த்தோம் இல்லைங்களா, அந்த அனிமல்ஸும் காட்டு விலங்குகள் அது எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸும் மிக்ஸ் ஆகியிருக்கு அனிமல்ஸ்லேயே. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது இதில். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து பேபிஸ்க்கு இப்போ எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா மொபைல், ஃபோன், டிவி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. என்னோடய பேபியுமே ரொம்பவே அதிகமாக தான் பார்க்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி இருக்க ஸ்டேஜில் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே பேப்பர்ஸை திருப்ப ஆரம்பிப்பாங்க, என்ன பிக்சர் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இது நல்லாயிருக்கும் அவங்க கற்றுக்கிறதுக்கு. இது 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது இதில். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாவே லேர்ன் பண்ணிக்குவாங்க. 1ன்னா 1 அங்கே ஏதாவது ஒரு பிக்சர் இருக்க மாதிரி, 2னா 2 குவான்டிட்டியில் அங்கே ஏதாவது பிக்சர் இருக்க மாதிரி, அந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நல்லாவே லேர்ன் பண்ணிப்பாங்க பேபிஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 20 வரைக்கும் நம்பர்ஸ் இருந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு வேர்ட்ஸில் மட்டும் இருக்குது. மினிமம் பேபிஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்களுக்கே தெரியும் இதுதான் அப்படின்னு. ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. இதுவுமே கண்டிப்பாக மஸ்ட்டு. நமக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேப்ஸை வச்சு நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. கலர்ஸும் கற்றுக்கலாம் அவங்களுக்கு. கலர்ஃபுல்லாக பார்க்குறனாலே மொபைல் ஃபோனுக்கு பதில் டிவி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புக்ஸாக அவங்க பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு. அழகாக இருக்குது பேர்ட்ஸ்லாம், பார்க்க நல்லாயிருக்கு. நிறைய இது எனக்கே ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஹம்மிங் பேர்டு, இதெல்லாம் ஸ்கூல் டைமில் நம்மளும் பார்த்து படித்தது. இதெல்லாம் அகெயின் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலாக பார்த்திங்கன்னா 12 புக்ஸ் இருக்குது. உண்மையிலேயே சூப்பர் ப்ராடக்ட். வெறும் 118 ரூபாய் மட்டும்தான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பாருங்கள். என்னோடய பேபிஸ்க்கானது நான் 2 வாங்கியிருக்கேன். ஆல்ஃபபெட்டிக்ஸில் வர லெட்டர்ஸ் இருக்குது, 72 கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 புக்ஸ் இருக்குது. தென் வீட்டுக்காக ஒரு கிச்சன் ஐட்டம் ஆர்டர் பண்ணேன். கிச்சன் க்ளோத் தான், வேறு எதுவும் இல்லை. எப்படி இருக்குன்னு குவாலிட்டி தெரில, ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் 100 rupees தான். 100க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குவான்டிட்டின்னு நானே மறந்துட்டேன். 6ன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. லென்த்தும் சூப்பராகவே இருக்குது. கிச்சன் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பியோர் காட்டன் தான், நல்லா இருக்குது. இதுவும் நான் எப்படி வருமோ தெரியலையே, ரொம்ப சின்னதாக கர்ச்சீஃப் சைஸில் வந்துருமோன்னு நினச்சேன். தெரியுதுங்களா, என்னையும் ஃபுல்லாக கவர் பண்ணுது, அந்தளவுக்கு பெருசாகவே இருக்குது. இது ஒர்த்து தான். எனக்கு 3 ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். 2
3 4 5 6 கலர் மட்டும் வேறு வேறு கலரில் இருந்திருக்கலாம். டார்க் கலராக தான் நான் போட்டேன், பட் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கலான்னு இப்போ தோணுது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா நீங்களும் கண்டிப்பாக மீஷோவில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ப்ராடக்ட்டு, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஆல்ஃபபெட்டிக் கார்ட்ஸில் மட்டும்தான் எனக்கு தோணுன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அது எல்லாமே மாறி மிக்சடாக இருக்குது. மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க, லைனாக ஆர்டராக தான் கொடுப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெட்டர்ஸ்லாம் இருக்க மாதிரி கார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி அரிச்சுவடி கார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா லைனாக தான் இருந்தது. ஸோ அப்போ இதுவும் லைனாக தானே வரணும், பட் லைனாக இல்லை, எல்லாமே தலைகீழாக இருக்குது, மாற்றி மாற்றி இருக்குது ஆல்ஃபபெட்டிக் வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அதுதான் ரிட்டன் போடுற ப்ராடக்ட்டை அப்படியே மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ கைஸ். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.